My life is always like this. எதுக்கு அடிக்கிறேன் எதுக்கு வாங்குறேன்னு தெரியாது, ஆனா அடி கன்ஃபார்ம். என்னையே நீ அடிச்சிட்டியா? உன்னால என் லைஃப் இத்தனை வருஷமா வேஸ்டா போச்சுடி. வேஸ்டா போச்சா? ஃப்ரெண்டா பார்க்க வேண்டிய என்ன தப்பா பார்த்தது நீ. அன்னைக்கு நீ என் கூட சீப்பா பிஹேவ் பண்ணதை நான் என் லைஃப்ல மறக்க மாட்டேன். You're nothing but a fraud. ஃப்ராடா? நானா? அப்ப என் கூட ஆடினது பாடினது ஊரெல்லாம் சுத்தினது என் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சது இதுக்கெல்லாம் என்ன அதுக்கு அர்த்தம்? காரணம் நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஆ? ஆனா நீ And now I regret being a friend of a toxic person like you. டாக்ஸிக்? நானா? நானி டாக்ஸிக்? காசு என் தாத்தா கட்டுமரத்தில் போய் மீன் பிடிக்க வியாபாரம் பண்ணார். ஏப்பா மீன் பிடிச்ச இனிமேல் அது நடக்கவே நடக்காது. சூப்பர் சூப்பர். சார் பிரேக் சார். ஹலோ பிரதர். ಏನು ಬ್ರದರ್? இது ஒரு ஓகே.
யாரியா நீ? ஐயோ, எங்கடா பத்தாட்டி விட்டுற? டேய் என்ன பண்றீங்க? சேலத்து மாம்பழம் நல்லா இருக்கும். படத்திடுச்சு. தண்டை சோறு நல்லா சாப்பிடுறல. இது வேணா அது வேணும் கேட்க தெரியுதுல்ல. போடா போய் எடுத்துடா. ஏண்டா டேய், முடிய வளர்த்த அளவுக்கு உடம்ப வளர்த்தேன். ப்ளீஸ்ண்ணா. சி டேய் போத்துடா தூங்குறது. எந்திரு. டேய் வணக்கம். யாராண்டா? ஐயோ அம்மா. பாத்துக்கலாம். ஜெனி நியூ மியூசிக் சென்சேஷன். செம்ம வாய்ஸ் டாமாமா. இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன்டா. நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்படி தான் சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையாக தான்டா சொல்கிறேன். எங்கேயோ பார்த்துருக்கிறேனே. இன்ஸ்டாவில் இருக்கியா நீ? ஏன் உனக்கு தெரியாதா? நீ தானே என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க. இந்த பொண்ணு பேர் ஜெனி. இவ்வளோ இன்ஸ்டாவில் 3.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வரைக்கும் 435 ரீல், 127 ஸ்டோரிஸ் போட்டிருக்கா. சரி. அதுக்கப்புறம் யூடியூப்பில் 34 மியூசிக் வீடியோ, 4 ஷார்ட் ஃபிலிம், 12 ஆல்பம். இப்போ ரீசெண்டாக அவள் ஸ்டோரியில் ஓப்பன் பண்ண போகிற பேண்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கா. உங்கள் ஒப்பன் டேட்டா பற்றி சொல்லு. அவர் தான் இன்ஸ்டாகிராமில் இல்லையே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இவன் என்ன முடிக்கலையாடா? காட்டில் யானை ஆட்சியில் யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காவல் விளையாடும் குற்றமா? புதுசாக பண்ணும் சொல்லலாம் சொல்லி
using எல்லா சினிமா சேர்ந்து இந்த மக்குட்டியை கொண்டு வேட்டையாடுறது சிங்கமில் அப்ப புலினா இப்ப ஆடுதுவா ஆடுடி கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரை சொல்லி கடவுளின் குற்றமா? முன்னாடி பொண்ணுடா. டீசன்ஸே இல்லை மச்சான். அதெல்லாம் பத்ரா ஏய் யாரா இந்த பொண்ணு? எதுக்கு இவ்வளோ ஃப்ளக்ஸு? இதோ ஒரு வெட்டி விக்கிபீடியா இருக்குது அதுகிட்ட கேள்வி சொல்லும். எஸ் ஐ டோ அபவுட் ஹர். அவ பேர் ஜெனி. செப வாய்ஸ் செப ஃபிகர். இது வரைக்கும் 435 ரீல் 127 ஸ்டோரிஸ் போட்டிருக்கா. ஓகே, உனக்கு அந்த பொண்ணோட மியூசிக் ப்ரோக்ராம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? ஆசை மட்டும் இருந்தா போதாது. டப்பு பார்த்துக்கலாம்டா. சரி, அந்த பாக்ஸிங் பத்தில நல்ல ஒரு கேரக்டர் இருக்குது. நீ என்னாச்சு? இந்த 3 மாசத்துல ஐயா பெரிய ஹீரோ. எப்படியாவது ஹீரோ ஆயிடுறா. உன்னை வச்சு தான் நாங்கள் 3 பேரும் செட்டில் ஆகணும். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலைக்கே போகிறதில்ல. ஐ வெரி சாரி. டேய் கரெக்டா? டேய் எப்படியா ஜெயிச்சிடுறா. ஆமா, அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. இப்போதான் ஒன்று போகிறப்ப பக்கத்துலயே ரொம்ப நேரமா சொல்லணும் இருக்கிறேன். எப்படிடா? யாரா? ஜொன்னி குன்னா ப்ரொஃபைல் துபாயிலேருந்து வந்திருக்காளா? எப்படி பார்த்துட்டு இருக்க? உங்களை எவ்வளோ பார்த்தாலும் திகட்டவே மாட்டேங்குது. அப்படியா? அப்புறம் எதுக்கு என்னோட ஷோக்கு வர முடியாதுன்னு சொன்னேன்? ஜெனி, உங்களுக்கு தெரியும்ல செல்லம், அன்னைக்கு சிங்கப்பூரில் காம்படிஷன், மிஸ்டர் ஒலிம்பியா மென்ஸ் ஃபிசிக் சாம்பியன். அதான் என் ஆம்பிஷன். நான் போகும்போது எல்லாரும் என்னை பார்த்து மிஸ்டர் ஒலிம்பியா போகிறாரு, மிஸ்டர் ஒலிம்பியா போகிறாரு அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீ எனக்காக எவ்வளோ காம்படிஷன்ஸ் மிஸ் பண்ணியிருப்ப. Do you remember? ஹவுஸ் யுவர் எக்ஸ் லவர் கார்த்திக்? அந்த இடியட்க்கு தான் லவ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. நீயும் அப்படிதானா? சாரி, விட்டுடு. 10 years, 10 வருஷம். சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோஸ்லேருந்து மியூசிக்கல் ஆல்பம்ஸ் வரைக்கும் நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். ஒரு நாள் என் பர்மிஷன் இல்லாமல் என்னை தொட்டான். ஒரு பொண்ணுக்கு தெரியும் குட் டச் எது பேட் டச் எதுன்னு. அது நடந்த அன்னைக்கு நான் இழந்தது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவன் மூஞ்சியை பார்த்தாலே ஓங்கி அறையணும் போல இருக்கு. இப்போ எதுக்கு நீ அவனை பற்றி பேசுகிற? அதான் சாரி சொல்லிட்டேன்ல, விட்டுடு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். பார்த்து. ஆய் மாடி. டாடி சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். சாப்பிடல. சாப்பிட்டீங்கன்னா வண்டி அங்கேயே விட்டுட்டு டாக்ஸியில் வான்னு சொன்னால் கேட்குறியா? ஷூட்டிங்கில் என்ன நடந்துச்சு கேள. அதுக்கு என்னப்பா, எப்பயும் நடக்கிறது தானே. 113 ஆடிஷன், ஹீரோ சான்ஸ். ஹீரோ சான்ஸா? ஹீரோ மாதிரி சான்ஸ் புட்டிக்கிச்சு. பாத்து ஏண்டா எல்லா சரக்கையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டியா? அரசியல்ல இதெல்லாம் சகஜம் தானே. லிவருக்கு என்ன பிராண்ட் எல்லாம் தெரியாதுமா. உள்ள போனா அதால என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செய்யும். அண்ணா, மோர் குடிச்சிட்டு சாப்பிட்றியா இல்லை சாப்பிட்டு மோர் குடிக்கிறியா? சரி, இங்கே எல்லாமே அவைலபிள். நீ வாயை மூடுறி. இங்க பாரு, இப்ப சாப்பிடுறியா இல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறியா? அட நீ வேறம்மா, குளிச்சா பிள்ளைக்கு மப்பெல்லாம் இறங்கிடும். நீ சாப்பிட்டு படுப்பா. ஓ, குடிச்சிட்டு வந்திருக்க யாரும் திட்டமிட்டாங்கிறாங்களே. பேட் ஃபேமிலி, பேட் வைப்ரேஷன். ஒன்று நான் அப்பாவை பெற்றதுக்கு பதிலாக வேற யாரையும் பெற்றிருக்கலாம். நீ ஏன் சொல்ல மாட்ட? வேற ஜாதகம் தேடலாமா? ஹாய் காய்ஸ், how are you? நான் உங்க கார்த்திக் பேசுறேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்காக நான் டைரக்டா ஒரு சாங் போறேன்.
சரிங்கடா, நல்லா சரிங்க. பண்ணிட்டார். டிவி ஆஃப் பண்றா. ஊரே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா டிவியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? மானமே போச்சு. வெளியில என்னால தலை காட்ட முடியலடா. இந்த நாயை ஒரு பொண்ணு பாட்டிலால் அடிச்சு மூஞ்ச கிழிச்சு விட்டுருக்கு. உங்களை ஒருத்தன் நட்ட நடு ரோட்ட நல்லா வச்சு செஞ்சிருக்கான். என்னதான்டா நடக்குதுங்க? மாப்பிள்ளைங்களா, ஆர்பர்ல பூந்து சரக்கு மொத்தத்தையும் கிங் மார் தூக்கிட்டு போயிட்டான். ஆமா, நல்ல கறி மீனும் துணுட்டு பொதி மாடு மாதிரி உன் கூடவே இருப்பானுங்களே, அவனுங்களா எங்க? அவங்களாம் என்ன டிஸ்சார்ஜ் ஆகலாம் மாமா? டேய் இந்தடா அப்புறம் சாப்பிடலாம். சொல்லு மாமா. டேய், நீ எவங்கிட்டயும் அடி வாங்கி படுத்ததுல நம்ம மானம் மட்டும் போல கோடிக்கணக்கில் வியாபாரமே போச்சுடா. வீரமணியும் கிங் குமாரும் அவனுக்கு பவரை வச்சு நம்ம குடோனெல்லாம் மூடிட்டானுங்கடா. இனி ஆர்பர் மொத்தமா அவன் கண்ட்ரோல் தான்டா. அப்புறம் நம்ம ஆர்பர் முன்னாடி நின்று பஞ்சு முட்டையை சப்பி சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். மாமா கிங்குமாரை போட்டுடலாமா? ஏய், மொடசாம்பிராணி மாதிரி பேசாதடா. ஓ மேல கை வச்சானே அவனை முதல்ல போட்டு தர்றா. மாமா எங்களை அடிச்சவனே போடுற, பிசினஸ் அடிச்சவனே போடுற. உங்களை அடிச்சது யாரா?